கதை தான். ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்மாக்கள் புடிச்சுக்கோங்க. இதெல்லாம் என்ன பாதிச்ச கதைகள். விவேகானந்தர் சொல்றாரு, ஒரு நீர்நிலை தண்ணி வத்தி போச்சு. அது ஒரு கிணறு. அந்த கிணறு ஃபுல்லா சேராயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அது காஞ்சிரும் வெயில்னால. அப்ப உள்ள இருக்கிற விலங்குகள், அதாவது அந்த நீர் ஜீவராசிகள் பொழைக்க முடியாது. கடைசியா இருக்கிறது தவளைங்க தான். அதனால எல்லா தவளையும் அப்படியே பொழைச்சு தப்பிச்சு 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 நீர்நிலைக்கு வேலைக்கு போயிடலான்னு போதுங்க. எல்லா தவளையும் ஜம்ப் பண்ணி போயிடுச்சு. ஒரு தவளை மட்டும், குட்டி தவளை, அதால ஜம்ப் பண்ண முடியல. அது ஜம்ப் பண்ணி சேத்துக்குள்ளேயே போய் மாட்டுது. ஏன்னா ஜம்ப் பண்ணும்போது அதுக்கு வலு போய் போகுது, உள்ள போய் இன்னும் விழும் ஆழத்துல. திரும்ப ஜம்ப் பண்ணுது. அது கடைசியா எவ்வளவோ எல்லா அம்மா அப்பால இருந்து அண்ணன் தம்பிங்கள்ல இருந்து சொந்தக்காரங்கள தவளைங்க எல்லாம் மேல தப்பிச்சாச்சு. இந்த குட்டி தவளையால மட்டும் தப்பிக்க முடியும். தன் சக்தியெல்லாம் இழந்துருச்சு. இதுக்கு மேல அதுக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம இந்த சேத்துலயே மூழ்கி சாவ வேண்டியதுதான், அவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த தவளை சொல்லுது, நீங்க எல்லாம் போயிடுங்க, நான் அவ்வளவுதான், எனக்கு வலிமை இல்லை, என்னால அவ்வளவு தூரத்துல ஜம்ப் பண்ண முடியல, நீங்க எல்லாம் பெரியவங்க ஜம்ப் பண்ணிட்டீங்க, இது இவ்வளோ பெரிய ஹைட்டா இருக்கு, என்னால ஜம்ப் பண்ண முடியல, நீங்க போங்க. ஆனா அந்த உறவுகளால முடியல. ஆனா காப்பாற்றவும் முடியல. கஷ்டம்தான் பட முடியும், காப்பாற்ற முடியல. இந்த குட்டி தவளை சொல்லுது, பரவாயில்ல போங்க, என் விதி இப்படிதான் இருக்குன்னு சொல்லுது. இப்ப அந்த வழியா ஒரு அற்புதமான, ஒரு அறிவார்ந்த ஒரு குரு தவளை வருது. வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லாமையே புரிஞ்சுக்குது. ஓ, இந்த குட்டி தவளை எம்பி குதிக்க முடியாம தன் சக்தியெல்லாம் இழந்து அப்படியே இது சாக தயாராயிடுச்சு, இதை நம்ம காப்பாற்றணும், வா வான்னு சொன்னா கேட்காதுன்னு சொல்லி இந்த தவளைங்கள்லாம் சொல்லுது, உன்னை ஜம்ப் பண்ண முடியும், வா, உன்னால ஜம்ப் பண்ண முடியலன்னு சொல்லிட்டனே. ஆனா குரு என்ன பண்ணார் தெரியுமா? அதான் குரு. அவர் என்ன தெரியுமா ட்ரிக் யூஸ் பண்ணாரு? எட்டி பார்த்தாரா, அந்த தவளைக்கு பின்னாடி அந்த தவளை அப்படி பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு என்ன சொல்றாரு? ஐயோ, அங்க பாரு, ஒரு பெரிய பாம்பு உன்னை முழுங்க தயாரா இருக்குனாரு. என்னதுன்னு சொல்லி ஜம்ப் பண்ணி மேல வந்துருச்சு. என்ன சொல்கிறார்கள்? அதுக்குள்ள சக்தி இருக்கியா? உனக்குள்ள சக்தி இருக்குன்னு ஒருத்தர் காட்டுவதுதான் குரு.